பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி நான் இதை லாக் அவுட் பண்ணி பார்க்குறேன். பட் வந்து லாக் அவுட் மாட்டுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது. உங்களுடைய வாலெட் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த வாலெட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிடுறது தான், அவ்வளோதான் சிம்பிள். இதில் வேறு எதுவுமே இல்லை. பார்த்திங்கன்னா இதில் எனக்கு 2,79,550 சத்தோஷி இதில் இருக்குது. ஸோ வாலெட் அட்ரஸை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ புக் மார்க்கில் நான் சேவ் பண்ணதுனால இதை எப்படி லாக் அவுட் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். ஸோ இதை நேற்று தான் லாகின் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதை காமிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து அப்லோட் பண்ணேன். இதில் நானும் விட்ரா எடுக்கலை, இது வரைக்கும் வேறு யாரும் விட்ரா எடுக்கலை. ஏன்னா இதுவும் ஒரு புது கம்பெனி தான், புது சைட்ஸ் தான் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லான்ச் பண்ணி 1 மாதம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும். ஸோ விட்ரா ப்ரூஃப்னு சொல்லி கேட்குறவங்க தெரியலங்க, எனக்கும் தெரியாது, இதை ஸோ ஒர்க் பண்ணவங்களுக்கும் தெரியாது. ஸோ விட்ரா ப்ரூஃப் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். எப்போதும் நான் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணிவிடுங்க. விட்ரா யாராவது எடுத்தாங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அது வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டாம் நீங்கள். ஸோ விட்ரா எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதுவே பெட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டைம் நான் கிளைம் பண்ணியிருக்கேன். 2 டைமுக்கும் ஸோ இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 மணி நேரத்துக்கு ஒரு முன்னாடி நான் 1,39,000 கிளைம் ஆகிருக்கு. ஸோ அடுத்து இப்போ 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளைம் ஆகிருக்கு 1,40,400 சில்லற. ஸோ இது எப்படி கிளைம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எவ்ரி 2 மணி நேரத்துக்கு ஒருக்க 120 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இதில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஓடிக்கிட்டு இருக்குது, யார் எங்கெங்கே கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஹாஷ் ரேட் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ சிம்பிள் கிளைம் பண்ணால் மை பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணாலே நம்ம டேரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துவாங்க. பார்த்துக்கிட்டிங்க இங்கே வரணும், நம்ம அக்கௌண்ட் ஸ்டேட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ ரிவார்டு இதுக்குள்ளேருந்து இதெல்லாம் தருவாங்க. ரெஃபரல் லிங்க்கு உங்களுக்கும் லிங்க்கு கீழே தாங்க இருக்கும். ஸோ பார்த்துக்கிடுங்க, இது என்னுடைய ரெஃபரல் லிங்க்கு. ஸோ உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கும் இதிலே இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. 2வது சால்வ் தி கேப்சா. ஸோ அதாங்க நம்ம எப்படியும் கேப்சா கிளியர் பண்ணுறது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஒரு கேப்சா கிளியர் பண்ணிவிடுங்க. கேப்சா கிளியர் பண்ணிவிட்டு கிளைம்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சத்தோஷி கிளைம் ஆகிக்கும். ஸோ வெரிஃபைன்னு கொடுத்த உடனே பார்த்துடுங்க, இப்போ நம்ம கிளைம், இப்போ வந்து நமக்கு சத்தோஷி கிளைம் ஆகிடுச்சு. பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகுது. ஸோ கிளைம் ஆகிடுச்சு. பார்த்துடுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1,38,778 சத்தோஷி வந்து எனக்கு கிளைம் ஆகிருக்கான். ஸோ இதில் வந்து ஆட் ஆகலை. பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளுக்கு இதில் வந்து ஆட் ஆகும். ஸோ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ஸோ இதை மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க கூட மொபைலில் கூட இதை ஒர்க் பண்ணலாம் சிம்பிளாக. ஸோ அதிகம் இல்லை. இது வந்து யூடியூப்லேருந்து ஒரு நண்பர் தான் அனுப்பியிருந்தார். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். அவரும் விட்ரா பண்ணலை இது வரைக்கும், அவரும் நேற்று தான் ஜாயின் ஆகிருக்கார். ஸோ ஜாயின் ஆனவொடனே எனக்கு அனுப்பியிருந்தார். ஸோ அதனால் நானும் உங்களுக்கும் ஷோ பண்ணுறேன். ஏங்க நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்து விட்ரா பார்த்துட்டு நீங்கள் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஏன்னு உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் விட்ரால் எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 5 கோடி சத்தோஷிங்க. ஸோ இப்போ 3 முறை கிளைம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னது 4,18,328 சத்தோஷி இருக்குது. ஸோ மினிமம் விட்ரான்னு பார்த்துக்கிடுங்க. கிளிக் பண்ணுங்கள் விட்ராவில். ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் வித்ட்ரா 0.5 PTC, அதாவது 5 கோடி சத்தோஷி. அதாவது விஐபி அமௌண்ட்டு வித்ட்ரா சைடு பேஜ் விஐபி அண்ட் சூப்பர் விஐபி. ஸோ அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா விஐபி அண்ட் சூப்பர் விஐபி அவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தான், அதாவது வித்ட்ரா பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா விஐபி அண்ட் சூப்பர் விஐபி அதில் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க விஐபி ஸ்டேட்டஸில், தி மினிமம் பேமெண்ட் அமௌண்ட் ஆஃப் தி விஐபி ஸ்டேட்டஸ், அதாவது 1,60,00,000 சத்தோஷியை வந்து நம்ம விஐபியில் இருந்தால் கிளைம் விட்ரா பண்ணிக்கலாமா. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இது எப்போனாலும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாமா. ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 9 லட்சம் சத்தோஷி அவங்களுக்கு கொடுக்கணுமா. சரி நம்ம ஒட்ட 9 லட்சம் சத்தோஷி வந்துட்டு நம்ம பை பண்ணிக்கலாம். அதிலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதுலேருந்து போட்டு யாரும் பை பண்ணாதீங்க. ஸோ உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கொடுத்து பை பண்ணிக்கிடுங்க. அது உங்களோட விருப்பமே இருக்குமே தவிர என்னோட இது எதுவும் கிடையாது. ஸோ அடுத்து சூப்பர் விஐபி அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் விட்ரா பண்ணிக்கலாமா, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ விட்ரா பண்ணிக்கலாமா. ஆனால் இதனுடைய ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 லட்சம் சத்தோஷி, கிட்டத்தட்ட ஒரு கோடி சத்தோஷிக்கு 10 லட்சம் சத்தோஷி குறைவு, அவ்வளோதான். ஸோ இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்குனுடைய ஏற்ற மாதிரி விட்ரால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், கொடுத்தா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, நம்மளுக்கு இதை வந்து சேரட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்ரா போட்டுக்கலாம். 9 லட்சம் சத்தோஷியை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் விட்ரா போட்டு வைப்போம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதில் வந்து எந்த ரோபாட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி மல்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது, மல்டி வாலெட் யூஸ் பண்ணிடக்கூடாது, அதே தான் சொல்லுவாங்க லாப்லான்ட்டு. ஸோ இதெல்லாம் கண்காணிச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கண்காணிக்கிறீங்க, கொடுக்க தான் மாட்டேங்கிறீங்க ஒழுங்காக. சரி ரைட், நம்ம பார்ப்போம் இவங்களாவது ஒழுங்காக கொடுக்குறாங்களான்ட்டு. ஸோ வெரி சிம்பிள்.
இவ்வளோ தாங்க. இதில் ரெஃபர் லிங்க்கு கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு லிங்க் அதுதான், நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிக்கிடுங்க. விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து இதில் பார்க்கலாம். ஸோ விட்ரா நான் எனக்கு வந்துச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது செம ஸ்பீடாக இன்க்ரீஸ், அதாவது கிளைம் வந்து டைம் டு டைம் கரெக்டாக கிளைம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க யாராவது கிளைம் பண்ணாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் விட்ரா ஆகுதா இல்லையான்னு. அவ்வளோதாங்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைட்ஸ். அது வந்து இப்போனுக்கு மட்டும் இல்லை, நமக்கு வந்து பர்மனெண்ட் லைஃப். அது வந்து கேரண்டியாக சொல்லலாம். அது வந்து ஸ்கேம் கிடையாது என்றைக்குமே. அது டாலராகவும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம், அல்லது பிட்காயினாகவும் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதையும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் ஃபுல் லென்த்தாக பாருங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். இந்த வீடியோ பொறுத்தவரை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லணும்னா, கொஞ்சம் சிறுக ஆரம்பத்துலேருந்து சிறுக போய் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் $10 கூட இல்லை, ஏங்க $20 இல்லை, $100 கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு திறமை இருந்தால். அதாவது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணலாம். அது உங்களுடைய டேலண்ட். ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களோட விருப்பங்கள். இன்வெஸ்ட்டு பொறுத்தவரையில் எப்போதுமே நான் வந்து என்னோடய வீடியோவில் சொல்கிறது கிடையாது. உங்களோட விருப்பங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் ஃப்ரீயாக தான் நான் பண்ண போகிறது. அது வந்து அதுவும் ஒரு நல்ல இன்கம் இருக்குது. அதுலேயும் இன்கம் இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கே தெரிஞ்சுக்கிடும்.